தம்பி, அக்கா பேசுறேன்டா. சொல்லுக்கா. நாளைக்கு உன்னை பார்க்க அக்கா சென்னைக்கு வரேன்டா. சென்னைக்கா? தம்பி ரெடியா இரு. தங்கம், காஃபி. ஏதாவது சொல்லணுமா? எப்படி கண்டுபிடிச்ச? மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியாது. என்ன சொல்லுமோ டைரக்டா சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. அது வந்து அக்கா ஊர்ல இருந்து வருதா. நிஜமாவா சொல்ற? அத்தடி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க அக்கா மட்டும் வர வேணான்னு சொன்னேன். ப்ராமிஸ் இனிமே நான் அடிக்கவே மாட்டேன். ப்ளீஸ். என்னடி பண்ற? எந்திரி மொதல். எனக்கே பதட்டமா தான் இருக்கு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் ஏன் ஏன்? ஊர்ல இருந்து பஸ் கிளம்பிடுச்சான். ஓ, அப்ப ஃபார்மாலிட்டிக்காக என்கிட்ட கேக்குறியா? உனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் இது என்கிட்ட காட்டு. அக்காவை மட்டும் எதுவும் சொல்லிடாத. அதே மீறி உனக்கு கோவம் வந்துச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு செம்ம கோவம் வருது. காஃபி குடிக்க மறந்துட்டேன். ப்ளீஸ். சரிடா, அப்போ ஓகே தான். இந்த வீடுதான், இந்த வீடுதானே. தம்பி, அக்கா, தம்பி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை நான் இந்த கோலத்துல பார்க்கணும். அதை விடு முத்து. நீ எப்படி இருக்க? மூத்தனெல்லாம் கூப்பிடாதடா. நம்ம ட்ரெஸ்க்கு வரும்போது ஸ்டைலா இருக்கட்டுமே, நம்ம மாரியாத்தா கோயில போய் பேரை மாத்திட்டு வந்துட்டேன். மாரியாத்தா கோயில போய் பேர் மாத்தினியா? என்னன்னு? வரிக்கின்னு ஏதோ. பறிக்கியா? அம்மா, அது வர்க்கி இல்ல, இந்த ரெபெக்கா வர்க்கி. அதான் இனிமேட்டு நீ என்ன வரிக்கீசினே கூப்பிடு. ஏய் லூசு, கிறிஸ்டின் பேரை போய் மாரியாத்தா கோயில வச்சுட்டு வந்திருக்க? டே, அதுல இந்துன்னு இருக்குல்லடா. வாங்க நீ. நல்ல வேளை வந்துட்ட. அக்கா வந்திருக்காங்க. கடவுளே, நான் கும்பிட்ட மாரியாத்தா என்ன கைவிடலடா. எத்தனை மாசம்? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. வயிறு படப்பா இருக்கே, அதான் எத்தனை மாசம். டேய், ரெட்ட பிள்ளையா தான் இருக்கும். ரெண்டுமே உன்ன மாதிரி அழகா ஒண்ணு அறிவா ஒண்ணு இருக்க போகுது. என்னடா? டேய், என்னடா? தப்புக்கா. ஐயோ பாப்பா. ஐயோ ஐயோ. வரலாமா? ஆமா, வரவங்கள அப்படியே கேட்டுட்டா வராங்க. வந்து உட்காரு. செல்லகுட்டி, செல்லகுட்டி, அக்கா அப்படி பேசுனத நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அதுக்கு எங்க என்ன பேசணும்னே தெரியாது. வெகுளி. இங்க பாரு, எல்லாமே ஒரு லிமிட் தான். 10 நாயை வாங்கி கொடு, அதை கூட சமாளிச்சிருவேன். ஆனா உங்க அக்கா வாய் என்னால சமாளிக்கவே முடியாது. உங்க அக்காவோட குரலை கேட்டாலும் எனக்கு அப்படியே டிப்ரெஷன் ஆகுது. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற இப்போ? இங்க பாரு, இன்னும் 2 நாளைக்கு நீங்க போடுற நாடகத்துல என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்க அக்காவை நாளைக்கு ஊருக்கு அனுப்புற வழியை பாரு. இல்ல நீ வீட்டை விட்டு போயிடாத. பொண்ணை வீட்டுல என்னால இருக்க முடியும். நான் இங்கே போக மாட்டேன். உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். அண்ணன பாத்தியா, அப்பாத்தி தேனா, அப்பாத்தியா, அப்பாத்தி தேனா, அப்பாத்தி தோ, அப்பாத்தி கூ, அப்பா. எங்க தம்பிய காணோம்? இந்த வந்துட்டேங்க. போடுக்கா. இன்னொரு கரண்டி போடு. இன்னொரு போதும். குழம்பு ஊற்றுமா? என்னடா இது? மாட்டு மூத்தறதை விட தண்ணியா இருக்கு. தண்ணி சாம்பார்க்கா? நான் தான் வைக்க சொன்னேன். தண்ணி சாம்பார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான். அருமையா சமைக்கிற பொண்ணுங்க 1000 வந்துச்சு. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்படி அறகுறையா சமைக்கிற கூட்டம் வந்திருக்கான். எல்லாம் என் தலை எழுத்து. ஏமா
சாம்பார்ல கொஞ்சம் பருப்பு சேர்த்து போட்டாதான் என்ன? பருப்பை மிச்சம் புடிச்சு யாருக்கு சேர்த்து வைக்க போற? புள்ளையா குட்டியா? ம். டேய், 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 எங்கடா போற? தட்டை கழுவ போறேன்க்கா. ஐயோ ஐயோ ஐயோ, தட்டை கீழே விடா. ஆம்பளை புள்ள தட்டை எடுத்துட்டு போறான், நீ பகுமானமா சப்பளா கழுப்பிட்டு உட்காந்துருக்க. வாங்கிட்டு போடி. ஆமா, பாத்திரத்தை அவன் தான் தேய்ப்பான். என்ன 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 சொன்னா? அக்காக்கா ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வைங்கன்றா. இந்தம்மா சிந்தாம எடுத்துகிட்டு போ. தலை எழுத்து, இதான் திங்கணுமா? நீ என்ன சோத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்க? தின்னு. அக்கா இந்த ஏக்கா குழம்புக்கு சோத்துல தண்ணியை ஊத்தி ஊத்திட்டு தின்னுட்டு இருக்க? போயிடுறேன். குழம்பு ஊற்றிக்கா, நல்லா இருக்கும். போதும்டா, உன் வீட்டுக்கு வந்ததுக்கு தண்ணி சோறே போதும். அப்போ என் பொண்டாட்டிக்கு எடுத்து வச்சுறேன். பாடி போகலாம். ஐயோ குருன்னு பார்க்குறேன். அடே, கூப்பிட்டுச்சு. பொழுது போன உடனே பைய தூக்கிட்டு ஜோடியா கிளம்பிட்டீங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா அபசகனமா பேசுறேன்னு என்னைய கேப்பீங்க. சரி, வரும்போது அக்காக்கு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வா. பொரோட்டாவா? ஆ, அக்கா நாளைக்கு வாங்கி தரேன். நாங்கள் 2 பேரும் சினிமாவுக்கு போகிறோம், வர லேட் ஆகும். சினிமாக்கா? ஆமாம், நாங்கள் சாவி வச்சிருக்கிறோம், நாங்களே கதவை திறந்துக்கிறோம். யாருக்கு? நானும் ஏம்மா ஏய், ஏம்மா ஏய், எந்திரிமா முத. மாமா வரும்போது உனக்கு லாலிபப் வாங்கிட்டு வரேன். நாங்களும் வந்ததுல இருந்து அடைஞ்சேதாண்டா கிடக்குறோம். பச்சை புள்ளடா, எப்படி அழுறா பாடுறா. எங்களையும் கூட்டிட்டு போடா. அழுத்த தொலையாத, பாப்போலாம். எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப நீ வீட்ல இரு, நாங்கெல்லாம் போயிட்டு வந்துடுறோம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. அப்படியே நைட்டுக்கு நல்ல டிஃபனா செஞ்சு வச்சிரு. டேய் வாடா போலாம். வீட்டு பாத்துக்க. ஆம்பளை புள்ள பையன் மாட்டானா? பையன் தூக்கி போடுற. வா. டாடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு 10 மணிக்கு படுத்து கிடக்குறியா? ஒண்ணு விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்ன இழுத்து போத்திட்டு தூங்குற? ஏந்திரி. என்னடி? ஏந்திரடா. என்ன? இப்போ உங்க அக்கா ஊருக்கு போக சொல்றியா இல்ல நீ வீட்டை விட்டு போறியா? எஞ்ச உடனே வா, கொஞ்சம் லேட்டாக கேட்டிருக்கலாம். போய் கேளு. இரு, கேட்டு வரேன். இன்னைக்கு ஏதாவது சொல்லி பஸ் ஏற்றி விட்டுற வேண்டியது. என்னக்கா ஒரே யோசனையாக இருக்க? இங்க ஏதாவது நல்ல ஸ்கூல் இருக்கு? ஸ்கூலா? ஆமாண்டா, உன் மாமா காலையில போன் பண்ணாரு. அவரு வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகுமா. 1 வருஷமா? நீயும் இங்க ஒத்தையா கிடக்குற. உனக்கு ஒத்தாசையா இருக்குமேன்னு பாப்பாவ 1 வருஷத்துக்கு இங்கே தங்கி படிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். 1 வருஷத்துக்கா? என்ன இதுக்கே வாங்கிட்டா? என்னடி அக்கா முடிச்சு விட்ட.